ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் முத்தாரம்மா போற்றி. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கோவை அஸ்ட்ராலஜர் கவிப்ரியா மீனலோச்சனா பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சனி பெயர்ச்சி 2025ஆம் ஆண்டுக்கான பலன்களை நாம் இப்போ பார்க்க போகிறோம். புரிஞ்சுங்களா? இவ்வளவு நாள் கும்ப ராசியில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் அடுத்து மீன ராசிக்கு செல்லவிருக்கிறார். புரிஞ்சுங்களா? கும்பத்திலிருந்து செல்லக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும், அந்த மீன ராசியில் சனி இருந்து கொண்டு எந்தெந்த பாகங்களை பார்க்கிறார், எந்தெந்த வீட்டை பார்க்கும் பொழுது என்னென்ன வீட்டின் பலன்கள் கிடைக்கும், அதுவும் உங்கள் சுய ஜாதகத்தின் ராசி லக்னத்தை பொறுத்து எவ்வாறு மாறும் என்பதை நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை வைத்து தான் பார்க்க முடியும். இது பொதுவான பலன் அப்படின்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். புரிஞ்சுக்கலாம். இப்போது நாம் 12 ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம 2025ஆம் ஆண்டுக்கான ரிஷபராசிக்கான பலன்களை பார்க்க போகிறோம். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்த நீங்கள் உங்களை எதிர்த்து போராடுவது மிகவும் கடினம். காளையை சின்னமாக கொண்டிருக்கும் உங்களுக்கு மிகவும் கோபம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் அரிதாகவே வரும். ஆனால் கோபம் வந்தால் காளையை போல் துள்ளி குதித்து உச்சக்கட்டத்திற்கே செல்வீர்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. புரிஞ்சுங்களா? எதிரிக்கு எப்போதும் சவாலாகவே இருப்பீர்கள். ஆனாலும் நீங்கள் சாதுவான ஒரு நபர்தான். மற்றவர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்வீர்கள். உங்களின் செயல்பாடுகள் மற்றவர்களுக்கு சிறந்ததொரு வழிகாட்டுதலை தரும். பொது காரியங்களில் உங்களுக்கு மிகுந்த ஈடுபாடு இருக்கும். அதேபோல் எந்த ஒரு பொது விஷயத்திலும் வந்தோம் போனோம் என்றில்லாமல் எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்வீர்கள். அதேபோல் கூட்டத்தில் தனியாக தெரிய வேண்டும் என்று ஆசைப்படுவீர்கள். அழகுக்கு காரகனாக சுக்கிரன் வருவதால் உங்களுக்கு அழகின் மீது மிகவும் அதிகமான அபிப்பிராயம் என்பது இருக்கும். புரிஞ்சுங்களா? பெண்களாக இருந்தால் ஒப்பனை செய்வதில் மிகவும் வல்லவர்களாக இருப்பார்கள். ஆடை அலங்காரம் மிகவும் இவர்களுக்கு பிடிக்கும். இவர்களின் ஆடை அலங்காரம் ஒப்பனையை பார்த்து சுற்றியிருக்கும் பெண்கள் பொறாமைப்படும் அளவிற்கு இவர்கள் இருப்பார்கள். புரிஞ்சுங்களா? அதே மாதிரி ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் புதன் வருகிறார். ஆகவே எதையும் சூட்சமமாக புரிய வைப்பதில் நீங்கள் கில்லாடி. உங்களின் எண்ணத்தை முகக்குறிப்பாலேயே எதிரில் உள்ளவர்களுக்கு உணர்த்தி விடுவீர்கள். அதே போன்று மற்றவர்களை கணிப்பதிலும் நீங்கள் கில்லாடி. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி உங்களுடைய இளைய வயது நண்பர்கள், சிறுவயது நண்பர்கள், பருவகாலத்து நண்பர்கள் உங்களது தொழிலிலும் வாழ்விலும் கூட்டாக பயணிக்க வாய்ப்புண்டு. ஓகேங்களா? அவ்வப்போது பழைய விஷயங்களை உட்கார்ந்து நினைத்து பார்த்து அசை போடுவது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். உங்கள் ராசிக்கு 3வது ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்துக்கு அதிபதி சந்திரன் என்பதால் முயற்சி திருவினையாக்கும் என்றபடி முயற்சி செய்து முடித்து காட்டுவீர்கள். சகோதரர்களிடம் அதிகம் அக்கறை காட்டுவீர்கள். புரிஞ்சுங்களா? சகோதரர்கள் மீது அலாதி பாசம் வைத்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னால் சகோதரர் வேறொரு மாதிரி புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் செவ்வாய் என்பவர் உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் மிருகசீரிடம் நட்சத்திரம் இருப்பதால், செவ்வாய் நட்சத்திரம் இருப்பதால் உங்கள் சகோதரர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். அவர்கள் என்றென்றைக்கும் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள். பொதுவாக இளைய சகோதரம் என்பது நீங்கள் தான் இளைய சகோதரத்தின் பேச்சை கேட்டு செயல்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அமைப்பிற்கு அவர்கள் உங்களை தள்ளுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி அன்பு பாசம் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் என்று சொல்வதும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். இவர்களை அன்பால் மட்டுமே அடக்க முடியுமே தவிர அதிகாரத்தால் ஒருபோதும் இவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது என்பதற்கு ஒரு சான்று சிவபெருமான். புரிஞ்சுங்களா? அன்பே உருவான சிவனுக்கு மட்டுமே நந்திதேவர் கட்டுப்படுகிறார். புரிஞ்சுங்களா? இதுக்கு இந்த ரிஷபம் அப்படிங்கிறது காளையின் சின்னம்ங்கிறதுக்கு காரணமே இதுதான். ஓகேங்களா? இப்படிப்பட்ட ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி மிகவும் ஒரு யோகமான காலகட்டமாக வரப்போகிறது என்பதில் ஒரு எல்லளவும் சந்தேகம் கிடையாது. இத்தனை நாள் 10ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தின் கர்மஸ்தானத்திலும் சஞ்சரித்து கொண்டிருந்த சனி பகவான் இவர்களுக்கு பல்வேறு விதமான உயர்வுகளை ஏற்படுத்தி இருந்தாலும் பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் ஆளாகி இருப்பார். தொழில் செய்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு தொழில் கிடைத்திருக்கும், வேலை கிடைத்திருக்கும், புது வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கும், வேலையை மாற்றியிருப்பீர்கள். ஆனால் வேலைக்கு சென்ற இடத்தில் உங்களால் சரியாக வேலையை கவனிக்க முடியாதபடி ஒரு வேலைக்கு 2 வேலை என்று கொடுத்து மிகவும் காயப்படுத்தி இருப்பார்கள் வேலை செய்யும் இடத்தில். புரிஞ்சுங்களா? உங்களால் ஒரு வேலையை கூட சரியாக செய்து முடிக்க முடியாமல் ஒரு டென்ஷன் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்து கொண்டே இருக்கும். இப்படி நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக டென்ஷனாக இருப்பதால் நீங்கள் உங்கள் வீட்டிலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை டென்ஷனை காண்பித்து உங்கள் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் என்பது வந்து கொண்டிருக்கும்.
ஆனால் தொழில் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு இந்த லாஸ்ட் 2.5 வருஷத்தில் ஏதோ ஒரு தொழில் உங்களை அமர்த்தி இருப்பார். ஓகேங்களா? ரொம்ப நீண்ட நாள் ஆசைப்பட்டிருந்த ஒரு தொழிலில் உங்களை கொண்டு போய் உட்கார வச்சுருப்பார். தொழில் மாற்றம் நடந்திருக்கும். ஆனால் அந்த தொழில் மாற்றத்தில் நீங்கள் நினைத்தவாறு சந்தோஷமாக பணிபுரிந்தீர்களா என்றால் அது வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேங்களா? ஆனால் அதேபோல் கர்மம் என்பது கர்மஸ்தானத்தில் சனி உட்கார்ந்திருப்பதால் உங்களுக்கு பெரியவர்களுக்கு திதி கொடுப்பது, ரொம்ப நாள் திதி கொடுக்காமல் இருந்தவர்கள் திதி கொடுத்தது, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து உங்களுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு இனி வரும் காலத்தில் மார்ச் 2025ஆம் தேதி சனி பயிற்சியாக போகிறார். ஓகேங்களா? மீனம் என்பது காலபுருஷனின் 12ஆம் வீடு, அயனசயன போகஸ்தானம். காலபுருஷனுக்கு அயனசயன போகஸ்தானம். அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சனி பகவான் மீனம் என்பது ரிஷபத்திற்கு 11ஆம் இடமாக வருவதால் இத்தனை நாள் நிம்மதியாக தூக்கம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இனி நிம்மதியாக உறங்கப் போகிறீர்கள். சந்தோஷம் என்பது இல்லாமல் இருந்தவர்களுக்கு இனிமேல் தான் இந்த 2.5 ஆண்டுகள், இனி வரக்கூடிய 2.5 ஆண்டுகள் சந்தோஷம் என்றால் என்ன என்பது அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்பது வந்து கொண்டு இருக்கிறது. புரிஞ்சுங்களா? இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு வாழ்க்கை பாடம் தாங்க. துன்பம் எப்படி ஒரு வாழ்க்கை பாடமோ அதே போல் சந்தோஷம் என்பதும் ஒரு வாழ்க்கை பாடம் தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னடா நான் வாழ்க்கையில் இத்தனை செய்தும் என்னால் முன்னேற முடியவில்லையே என்று துன்பம் பட்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். துன்பப்பாட்டு பாடிக்கொண்டு ஏதோ ஒன்று தொலைத்தது போல் இருப்பார்கள். புரிஞ்சுங்களா? ஆனால் இப்போ வந்து சந்தோஷம் பாடம் அப்படிங்கிறது வந்துட்டு இத்தனை நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் என்றால் என்ன என்பது தெரிந்த ஒரு கடந்த ஒரு 10 வருடம் இருந்திருக்கும். புரிஞ்சுங்களா? ஆனால் 30 வருடத்திற்கு ஒரு முறை சனி பகவான் இந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கு பயிற்சியாகிறார். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்பொழுது ரிஷபராசிக்காரர்கள் காலடி எடுத்து வைக்கப் போகிறார்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கப் போகிறது. சரிங்களா? மூத்த சகோதரர்களால் லாபம் ஏற்பட போகிறது. ஆனால் அவர்களிடம் வந்துட்டு நீங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சரிங்களா? ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு சுக்கிரன் வந்து அந்த இடத்துல ஆட்சியாகிறார். அதனால் பெண்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பேச்சுவார்த்தையின் போது பேசுவதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பெண்களால் உங்களுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும். இதுவே பெண்கள் ரிஷபராசி பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த காலகட்டமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் கிடையாது. சனி சுக்கிரன் இணைவு போல சனி பகவான் சுக்கிரன் உச்சமாகும் இடத்திற்கு சனி பகவான் போவதால் பெண்களுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். அதே போல் ஆண்களுக்கும் தங்கள் மனைவியிடம் ஒரு நல்ல காதல், ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத்தனை நாள் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்தையும் சனி பகவான் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, விரய செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். இரவு நேர தூக்கம் என்பது குறைந்திருக்கும். சரிங்களா? தூக்கம் வராமல் ரொம்ப லேட் நைட்டில் தூங்கினவங்களாம் அதிகமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். இதெல்லாமே சால்வ் ஆக போகுது. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், குடும்பம் வாக்குஸ்தானத்தை சனி பகவான் இத்தனை நாள் பார்த்து கொண்டிருந்ததால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை, வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருந்திருக்கும். இந்த குடும்ப பிரச்சனை காரணமாக மன உளைச்சல் அதிகமாகி இரவு நேர தூக்கம் என்பது கெட்டு போயிருக்கும். அதே மாதிரி வருமானத்தை ராகு பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் இருந்து கொடுத்திருந்தாலும் 2ஆம் இடத்தில் வந்துட்டு சனி பகவான் பார்வைப்படுவதால் வரும் வருமானம் அனைத்தையும் தேவையில்லாமல் செலவு செய்து பின் ஐயையோ தேவையில்லாமல் செலவு செய்து விட்டோமே என்று பின் வருந்தும்படி இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் வரும் காலகட்டம் அந்த பிரச்சனை இருக்காது. சனியின் பார்வை 2ஆம் இடத்திலிருந்து விலகி 3ஆம் இடத்திற்கு செல்ல போகிறது. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி சனி பகவான் வந்துட்டு 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருந்ததால் உங்களுக்கு வீடு, நிலம், வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க, இல்லைன்னா மாற்றிருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் அமைப்பெல்லாம் வந்திருக்கும். இடமாற்றம் செஞ்சுருப்பீங்க, தொழில் மாற்றம் செஞ்சுருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். இனி வரும் காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது 3ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் உங்களுக்கு இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆனால் அசுபகிரகமான சனி 3ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். நீங்கள் தொட்ட காரியங்கள் வெற்றியாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் இளைய சகோதரம் இருந்தால் அவர்களின் தொழிலையும் அவர்களின் ஆரோக்கியத்தையும் அவர்கள் கண்டிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுங்களா? இளைய சகோதரர்கள் வந்து கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களின் இளைய சகோதரர்கள் கண்டிப்பாக ஹனுமான் சாலிசா என்பது தினமும் படிக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்தது சனி பார்வை 5ஆம் இடத்திற்கு விழுகிறது. இது பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லப்படும். இந்த இடத்தில் சனி பார்வை படுவதால் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு காலமாக இருக்கும். ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை.
குறும்பு பண்ணுறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கவனித்து வைத்துக்கொள்ளுங்கள். உங்களோட கண்ட்ரோலில், உங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு செய்ய தொடங்குவீர்கள். இத்தனை நாள் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் இனிமேல் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக மனதில் ஓங்கும். அதன் மூலம் என்னாகும் என்னென்று பார்த்தால், அதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். உத்தியோகத்தில் இருக்கின்ற தடைகள் விலகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு லாபம் என்பது அதிகரிக்கும். சரிங்களா? அடுத்தது சனி பகவான் பார்க்கக்கூடிய 8ஆம் பார்வையான தனுசு வீட்டை சனி பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரவு நேர பயணத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய தடைகள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து விட்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்பது இந்த காலத்தில் ஏற்படும். இத்தனை நாட்கள் உங்களை அவமானமாக, கேலியாக, கிண்டலாக பார்த்த மக்கள் எல்லாம் திடீரென்று உங்கள் உயரத்தை பார்த்து, உங்கள் உயர்வை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி, பொறாமைப்படும்படி இருக்கும். சரிங்களா? திருஷ்டி என்பது ஏற்படும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை கண்டிப்பாக திருஷ்டி கழித்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படும் தடைகள், ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தங்க உயர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு திருஷ்டி என்பது ஏற்படும். சரிங்களா? அப்போ திருஷ்டி ஏற்படும் போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தடைகள் என்பது வாழ்க்கையில் ஏற்படும். அப்போ இந்த தடைகள் விலக வேண்டும் என்றால் நீங்கள் வாரத்தில் 2 முறை 3 முறை கண்டிப்பாக திருஷ்டி கழித்து கொள்ள வேண்டும் என்பது நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. புரிஞ்சுங்களா? ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு மிகச்சிறந்த காலகட்டம். நல்ல உயர்வு, நல்ல உத்தியோக மாற்றம், நல்ல தொழில் மாற்றம். சரிங்களா? நல்ல உங்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான ஒரு காலகட்டம். நினைத்தது தொட்டது பொன்னாகும், நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். ஆகவே இந்த ரிஷபத்திற்கு, இந்த சனிப்பெயர்ச்சிக்கு 100க்கு 200 மதிப்பெண்கள் கொடுக்கலாம். சரிங்களா? என்ன நண்பர்களே, உங்கள் ராசிக்கான பலன்களை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான நேரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக கூற முடியும். புரிஞ்சுங்களா? உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழ்கண்ட எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளவும்.